உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். பொதுவெளியில் இந்த வீடியோவை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்காதீங்க, ஹெட்ஃபோனில் கேளுங்க. குழந்தைகள், பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ கேட்காதீங்க. இதுதான் டிஸ்க்ளைமர். என்ன இப்படிலாம் டிஸ்க்ளைமர் கொடுக்குற, கெட்ட வார்த்தை ஏதாவது பேச போறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் யாரும் பொதுவெளியில் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அப்படி பொதுவெளியில் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்படி கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் கௌரவமாக நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கேவலமான மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அப்படிப்பட்ட அந்த பெருமைக்குரிய அறிமுகம் தான் நம்மளோட அண்ணனை பார்த்துங்க பேரை. இவரோட பேர் குடிநாத்தம் குமரன். இல்லை குடியாத்தம் குமரன். அண்ணன் எப்படி சொல்கிறது, ஒரு விலையில்லாத உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, விலை போகாத உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே திமுகவில் பேச்சாளராக இருக்கணும்னு வச்சிங்களேன், தாமாங்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக சரளமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில் தொடங்கி சைதை சாதிக் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட அப்பா காலம், தாத்தா காலத்திலலாம் கேட்டிங்கன்னா நன்னில நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், இது மாதிரியான ஆபாச பேச்சாளர்கள் அரங்கு நிறைந்த காட்சிகளோட திமுக மேடையில் எப்போவுமே வீற்றிருப்பாங்க. அந்த வழி வந்தவர் தான் அண்ணன் குடிநாத்தம் குமரன், குடியாத்தம் குமரன். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது, என்னன்னு தெரியல. சரி, நான் எப்படி சொன்னாலும் நீங்கள் குடியாத்தம் குமரன் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சிங்க. இப்போ நம்ம சிம்பிளாகவே விஷயத்துக்கு வந்துடுவோமே. கோத்தா, கொம்மா, பிம்பு, ப்ராஸ்டியூஷன், இதெல்லாம் நான் பேசலைங்க, அண்ணன் பேசினாருங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதாவது சமீபத்தில் அதிமுக பொதுக்குழு அப்படிங்கிறது நடந்துச்சு. அதிமுக பொதுக்குழுவில் திமுகவை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க, இதுதானே உண்மை. திமுக பொதுக்குழுவில் நீங்கள் உதயநிதி வாழ்க, இன்ப நிதி வாழ்க, துன்ப நிதி வாழ்கன்னு இன்னும் 5-6 தலைமுறைக்கும் சேர்த்து நீங்கள் ஜால்ரா அடிச்சுக்கலாம். அதிமுக பொதுக்குழுவில் மக்கள் பணியை திமுக சரியாக செய்யலைன்னா விமர்சிக்க தான் செய்வாங்க. அப்படி தான் முன்னாள் அமைச்சர், இப்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான திரு CV சண்முகம் அவர்கள் திமுகவை ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ராஜபக்சே குடும்பம் கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச மாதிரி, சிரியாவில் ஒரு குடும்பம் கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச மாதிரி இங்கே ஒரு குடும்பம் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அதுதானே இங்கே இருக்குது. அது நம்ம அண்ணனுக்கு பொறுக்கலை. உடனே கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிட்டார். கெட்ட வார்த்தையில் பேசுறதெல்லாம் கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கேடுகெட்ட பிறவிகள் பலர் இருக்காங்க. திமுகவிலேயே நிறைய ஆபாச பேச்சாளர்கள் இருப்பாங்க. அப்படி திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லேயே இது ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே கட்சியை விட்டு அடித்து விரட்டிட்டாங்க. துரைமுருகன் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் விஞ்ஞான ஊழல் புரிந்தவர்னு சர்க்காரியாவால் புகழப்பட்ட கருணாநிதி கூடயே அரை நூற்றாண்டு அரசியல் செய்தவர். அப்படிப்பட்ட துரைமுருகனே இவரை விரட்டி விட்டுருக்காரு அப்படின்னா அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அந்த வீடியோ அண்ணன் பேசியிருக்காரு, அதை நம்ம சேனல்லலாம் போட்டு காட்ட வேண்டாம், அவ்வளோ ஆபாசமாக இருந்துச்சு. கோத்தா, ஒம்மா, பிம்பு, ப்ராஸ்டியூஷன்னு இப்படிலாம் பேசியிருந்தார். இவங்களுடைய வளர்ப்பை பார்த்துங்களேன். ஒருத்தனுடைய எப்படி இதை நம்ம எடுத்துக்கிறது, இவங்க வீட்டுக்கு போய், இப்போ நம்மலாம் இப்போ சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருப்போம், அம்மா சாப்பாடு போடுமான்னு கேட்டுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். இவங்களாம் கோத்தா சோறு போடுறி அப்படின்னு தான் பெத்த தாயவே கூப்பிடுவாங்க போல இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பலவிதமான தமிழ் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் இருக்குது. சில இடத்துல அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம், சில இடத்துல ஆத்தான்னு பாசத்தில் கூப்பிடுவாங்க, சில இடத்துல தாயின்னு கூப்பிடுவாங்க. இப்படி தான் நம்ம அம்மாவை கூப்பிடுவோம். இவங்க பாஷையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பாஷை. திராவிடனுக்கு மொழி இல்லைன்னு சொல்கிறோம்ல, இவங்க ஏதோ தனியாக மொழி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. கோத்தான் தான் பெத்த தாயவே கூப்பிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மொழி பேசக்கூடியவர் தான் அண்ணன் குடிநாத்தம் குமரன். இவர் பேசின வார்த்தைகள் எதுவுமே நம்ம அச்சில் ஏற்ற முடியாது. நியாயமாக இவர் மேலே இப்போ வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அண்ணன் தான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் கூட எப்படியாவது நாம் கட்சிக்குள்ளே நுழைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரையும் சரி, திமுகவுக்கு எதிராக விமர்சனம் வைக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த மாதிரியான பாஷையில் பேசியே பழக்கப்பட்டவர். இதை ஒரு கெத்து அப்படின்னு நினச்சி ஒரு வேட்டுக்கிரகவாசி மாதிரி தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அண்ணன் விரட்டப்பட்ட கதை அப்படிங்கிறதே பெருசு. துரைமுருகன்ட்ட இவர் என்ன பண்ணார், துரைமுருகன் அடித்து ஏன் விரட்டினார் அப்படிங்கிற வரலாறை பேசணும்னா அண்ணன் பேசுனதை விட நாம் ஆபாசமாக பேசணும். நாம் பேச மாட்டோம், ஏன்னா நாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். அப்போ அண்ணன் ஃபேமிலி அதெல்லாம் நான் பேசக்கூடாது, நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஏன்னா நம்ம பொதுவெளியில் யாரையுமே தப்பாக பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது. அண்ணன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா,
இந்த அமைச்சர் பொன்முடி அவர்களை சேத்தவாரி இறைச்சாங்க இல்லையா? இந்த விழுப்புரம் வெள்ள நிவாரண பணிகளை ஒழுங்காக பார்க்கல, நைட்டோட நைட்டாக சாத்தூர் அணையை திறந்து விட்டீங்க, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததால் மக்களோட கோபம் அப்படிங்கிறது பொன்முடி மேலே திரும்பிச்சு. சேத்தவாரி இறைச்சிட்டாங்க. வழக்கம் போல் பிஜேபி உள்ளே வந்துருங்கிற கதையாக நம்ம திமுகவினர் உடன்பிறப்புகள், RS பாரதி ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அது பிஜேபியோட செயல்னு சொல்லிட்டு போயிறாங்க. அது ஏதோ அவங்க உள்ள பிரச்சனை. ஏன்னா திமுகவும் பிஜேபியும் ஒன்று, ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை மடை மாற்றுறதுக்காக திமுக காரங்களே கூட பிஜேபிக்காரன்ட்ட சொல்லி சும்மா அமைச்சர் வர்றப்ப சேத்தவாரியரை நம்ம இதில் டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் கூட செஞ்சுருக்கலாம். இப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ அமைச்சர் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. நம்மளை கட்சியை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. நமக்கு ஏதோ மேடைக்கு மேடை ஆபாசமாக பேசி 5-10 வாங்கிட்டு இருந்தோம். இப்போ கட்சியை விட்டு நீக்கினதால சோத்துக்கு என்ன பண்ணுறது? வேலைக்கா போக முடியும்? அண்ணனை பார்த்தா வேலைக்கு போகிற மாதிரியா தெரியுது? இல்லை உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரி தான் தெரியுதா? இல்லை உழைச்சி சம்பாரித்து அந்த காசில் சாப்பாடுற மாதிரி தான் தெரியுதா? தெரியல உங்களுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தெரிஞ்சது என்ன? அண்ணனோட பாஷையில் சொல்லணுன்னா, நான் திட்டலைங்க, அண்ணனோட பாஷையில் சொல்லணுன்னா கோத்தா கொம்மா இப்படி மட்டும்தான் அவருக்கு பேச தெரியும். அதை வச்சு தான் அவர் சோறு தின்ன அவ்வளோ. இப்போ நம்மளை வேறு கட்சியில் சேர்க்க மாட்டாங்க. வேணா வேறு எந்த கட்சியிலையுமே இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை பேச்சாளர்களாக இல்லை, அடிப்படை உறுப்பினராக கூட வச்சுக்க மாட்டாங்க. அப்போ திரும்ப திமுகவுக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ துரைமுருகன் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் நுழையவே முடியாது. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போய் நாம் நுழைஞ்சு பார்க்கலான்னாலும் கூட துரைமுருகன் அவர்கள் தடுத்துருவார். இப்போ துரைமுருகனுக்கு அடுத்த தலைமுறை அப்படிங்கிறதும் வந்துருச்சு. சின்னவர் வந்துட்டார். இப்போ நம்ம உதயநிதிக்கு ஆதரவா இன்று டெபுட்டி சிஎம், நாளை டெஃபினெட்லி சிஎம், இப்படியெல்லாம் உருட்டி உடன்பிறப்புகளோட உற்சாகத்தோட, அதே மாதிரி CV சண்முகம் மாதிரி கருத்தா ஆதாரத்தோட தரவுகளோட பேசக்கூடியவர்களை அவர்களோட குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசி அப்படியே சின்னவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம்னா மறுபடி தலைமை கழக பேச்சாளர், இல்லை ஏதோ ஒரு செய்தி தொடர்பாளர், இல்லை ஏதோ ஒரு 200 ரூபா உடன்பிறப்புகள் பட்டியலையாவது நம்மளை சேர்த்துக்கிட்டு ஒரு 200 தரமாட்டாங்களா அப்படிங்கிற அந்த தீவிர முயற்சி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ணன் எடுத்திருக்காரு. அண்ணன் எடுத்ததை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு என்னமோ 42 டிகிரி படிச்சுட்டு வரணும், அந்த 42 டிகிரி படித்தா மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேச முடியும், இவரால் மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். இவரை விட ஆபாசமாக நம்மளால் பேச முடியும், ஆனால் நாம் பேச மாட்டோம். ஏன்னா நம்ம நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லையா? அதுக்காக அண்ணன் குடும்பம் அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதை நான் உங்களோட பார்வையிலே விட்டுறேன். ஏன்னா குறிப்பிட்ட ஒருத்தரோட குடும்பத்தை நாம் பேசக்கூடாது. இவர் பேசுகிறார் அப்படின்னா அவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் கெத்தாவே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேற்றுக்கிரகவாசி தான் அண்ணன். அவரோட பாஷை கூட ஒரு வேற்றுக்கிரக பாஷை அப்படின்னே வச்சுக்கலாமே. அப்படிப்பட்ட அண்ணன் இந்த ஆபாசமாக பேசுனதெல்லாம் கூட விட்டுருங்க. ஏதோ வீரன் உள்ளே போய் வேலை செஞ்சுட்டார், வீரனை உள்ளே செலுத்தினதால இவர் தன்னை பெரிய வீரனாக உணர்ந்தார் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இன்னொரு வார்த்தை அப்படிங்கிறத பேசினார். எப்படி தெரியுங்களா? செருப்பை எடுத்துகிட்டு வந்து ஒரு முன்னாள் அமைச்சரை அடிச்சிருவேன்னு சொல்கிறார். அண்ணனுக்கு வந்து நம்ம சவால்லாம் விடக்கூடாது. ஏன்னா அண்ணன் கெட்ட வார்த்தையில் நம்மளை பேசினாலும் பேசுவார், நம்மளும் திரும்பி பேசுவோம். ஆனால் நம்ம நல்ல குடும்பத்தில் பிறந்தோம் இல்லையா? அதனால் பேச மாட்டோம். அதனால் நம்ம அண்ணனுக்கு சவால்லாம் விட வேணாம். அண்ணனை வந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருக வருக வருகன்னு வரவேற்போம். ஆனால் இப்போ நீங்கள் கட்சியில் இல்லை, செருப்பு வாங்குறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்காது, புதுசாக செருப்பு வாங்கி பிக்கிற அளவுக்கும் கூட உங்கள்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா கட்சியை விட்டு துரத்தி விட்டாங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஆள் கிடையாது. அதனால் நீங்கள் வாங்க, நாங்கள் செருப்பு தரோம், நீங்கள் தில்லு இருந்தால் வந்து அடித்து பாருங்கண்ணே. தில்லு இருந்தான்னா, அண்ணனுக்கு தில்லுங்கிறது கெட்ட வார்த்தை பேசுறதுல மட்டும்தான். எப்படி சொல்கிறது? சரி, அண்ணன் சாப்பிட்டுட்டு பேசினார், வீரன் தன்னை வீரனாக உணர்ந்தார் அப்படின்னு கூட வச்சுக்குவோம். இன்னும் 4 வீரனும் கூட நாங்கள் வாங்கி தரோன்னே, எங்களோட சொந்த செலவில் நாங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசில். புரோட்டாவுக்கு பாக்ஸிங் போட மாட்டோம், பிரியாணிக்கு பாக்ஸிங் போட மாட்டோம், எந்த கடையில் என்ன சாப்பிட்டாலும் காசு கொடுத்துட்டு வரக்கூடிய நபர்கள் நாம். அதனால் அதே உழைச்சி சம்பாதிச்ச காசில் செருப்பு நாங்கள் வாங்கி தரோம். போதா குத்தத்துக்கு இன்னும் 4 வீரனும் கூட உங்களுக்கு வாங்கி தரோம். 4 வீரனை உள்ளே விட்டுட்டு ஒரே ஒரு செருப்பை நாங்கள் வாங்கி தரோம், எடுத்துக்கிட்டு நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே வாங்கண்ணே, வேறு ஒன்றுலாம் வேண்டாண்ணே. சரிங்களாண்ணே? அண்ணனுக்கு சவாலாகவே சொல்லிடுவோம். வீரன் தன்னை வீரனாக உணர்ந்தார், நாங்கள் செருப்பு வாங்கி கொடுக்க தயாராக இருக்கோம். அவர் வந்துட்டு அவர் சொன்னதை செஞ்சார் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை அவர் செஞ்சுட்டாருன்னா, கெட்ட வார்த்தை பேசுனதால அவர் நல்ல குடும்பம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரலை, அதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஒருவேளை அதை செஞ்சுட்டாருன்னா நல்ல குடும்பமா அப்படிங்கிறத கூட நம்ம அடுத்த கருத்தியலாக வச்சுக்குவோம். அண்ணனை பெரிய வீரனாகவே நம்ம ஒத்துக்குவோமே.
அண்ணன் பெரிய வீரன் அப்படின்னா செருப்போடு வருவார். ஆனால் எங்கே வருவார்? அவருக்கு வேற அவர் மறந்துருப்பார். ஆக்சுவலாக நேற்று பேசினதை நான் எப்படா பேசினேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். இருந்தாலும் வீரன் தன்னை வீரனாக உணர்ந்த தருணத்தை நம்ம திரும்ப 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 ஞாபகப்படுத்துகிறோம். ரோசமுள்ள ஆம்பளையாக இருந்தால் வந்து பாடுறான்.